வணக்கம். தீவையும் தீவு மீனவர்களின் வாழ்விலை மீன் சொந்தங்களாகிய உங்களோடு பகிர்ந்து கொள்வது தீவு மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இறால் உரிக்கும் முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கள் வீட்டுகளில் இத்தனை வருஷ காலமாக அந்த இறால் எடுத்து வீட்டில் கொடுத்தோம். வீட்டில் பார்த்தோம்னா சாப்பிடும்போது என்ன செய்யணும், ஒரு மண் மாதிரி நெருன்னு சொல்லுவோம். என்னத்தா நெருன்னு சொல்லுது, எவ்வளவு செலவழிச்சு இறால் வாங்கிட்டு வந்தேன், இப்படி மண் மாதிரி நெருன்னு சொல்லுது, சட்டியை ஒழுங்காக கழுவலையாத்தா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்க. அதோட அவங்க இல்லை ஐயா சட்டியவில் நல்லா தானே கழுவுனேன், என்னன்னு தெரியல உள்ள நெருன்னு சொல்லுது அப்படின்னு அவங்க சொல்ல. அதோட வேகப்பட்டு என்ன செஞ்சிடறோம், போய் கடற்கரையில் இந்த இறால் மீன்களை வெட்டக்கூடியவங்கள்ட்ட போய் நம்ம என்ன செய்கிறோம் கேட்குறோம், எக்கா இப்படி நாங்கள் வாங்கி திங்கிற இறாலில் நெருன்னு கேட்குது, அது என்ன காரணத்தினால அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த இறாலை நீங்கள் உரிக்கிறது எல்லாருமே என்ன செய்கிறீங்கன்னா முன்பக்கத்தில் தான் குடல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மண்டைக்கு கீழே உள்ளதை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்றீங்க. அப்படி எடுக்கக்கூடாது, அதனுடைய குடல் வந்து இறாலுக்கு முதுகு பகுதியில் தான் இருக்கும், அதை இப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. அப்போ எனக்கு சொல்லி கொடுக்கும்போது என்னுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர்களுக்கு, இணையதள நண்பர்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இதை அப்படியே வீடியோ பதிவாக எடுத்து நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். இந்த இறால்களை எப்படி அவங்க உரித்து லாபகமாக அந்த குடலுக்கு மேலே உள்ள அந்த ட்ரஸ்ட்டை வெளியே எடுக்காங்க அப்படிங்கிறத பார்த்து பயனடைஞ்சுக்கிறங்க. இந்த இறாலை சுற்றி உள்ள தோடை இந்த மாதிரி அப்படி பிடிச்சி நீங்கள் அப்படி லேஸ் அப்படி தண்ணி அப்படி பிடிச்சி இழுத்தியல் வைங்களேன், அது வாட்டில் ஓடு மட்டும் அப்படி தனியாக முறுக்கு மாதிரி இப்படியே கிளம்பி அழகாக வந்துடும். அதுக்கு மேலே சுற்றி எப்படி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன செய்யணும், அந்த லாவு பகுதியில் இந்த பிடிக்கிறாங்க பாருங்க, இந்த லாவு பகுதியில் அப்படி சும்மா ஒரு கொத்து மதிப்பு அப்படி பிடிச்சி இழுத்தியல்னா உள்ளே தான் இருக்குது அந்த குடல். இந்த வருது பாருங்க கண்ணங்கரையேன்னு கருப்பாக, இதுகளைத்தான் நம்ம என்ன செஞ்சிடறோம், எடுக்காத அளவுக்கு அப்படியே சட்டியில் போட்டுறோம். அதுதான் குடல். அந்த குடலுக்குள்ளே தான் வந்து அதிகமான மண் சேறு இதுகள்லாம் இருக்கும். இந்த எடுக்காங்க பாருங்க, அப்படி பிடிச்சி நைஸாக இழுத்து சைஸாக கீழே போட்டுருங்க. சூப்பராக இருக்குது இந்த இறால். இந்த இறால் பகுதியில் இந்த முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குடலில் ஏன் மண் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இறாலானது கடல் மேலே வாழாது, கடலுக்கு கீழே தரையில் தான் வந்து இது உயிர் வாழும், தரையில் சேத்துக்குள்ளே பதிஞ்சு தான் இருக்குது. அதனால தான் இந்த இறாலுகளுக்கு இந்த குடலில் பார்த்தீங்கன்னா நெருன்னு மண் இருக்குது. இந்த மண்ணுகளை பூரா சூப்பராக எடுத்து அப்படி க்ளீன் பண்ணி சாப்பிட்டு ஆக்கி பொங்கி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அக்கடை அப்படி ராகத்தா அழுகம் துள்ளான்னு இருப்பான். அதை ஒரு நாளைக்கு செஞ்சு உங்களை நம்ம வீடியோ சேனலில் போட்டு காட்டுறேன். உட்காருங்க. நீங்கள் இந்த மாதிரி கடற்கரை பகுதியில் வந்து இறாலோ மீனோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் வாங்கி கொண்டு வீட்டுக்கு கொண்டு போகிறத விட அது போகிறதுக்குள்ளே அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அது குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அது வந்து நாரி போகும். அது கரெக்டாக முறையாக ஐஸ் வச்சு கொண்டு போனோம்னா அது நல்லாயிருக்கும். ஐஸ் வைக்கலை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துலையே நீங்கள் இந்த மாதிரி இறால் ஆயிரவங்க மீன் வெட்டுறவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அவங்க சூப்பராக பக்காவாக உங்களுக்கு ஆஞ்சு தருவாங்க. அதுக்கு எவ்வளவு காசு வாங்குறாங்க அப்படிங்கிறத இந்த அக்காவே உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு இறால் உரிக்கிறதுக்கு எவ்வளோ வாங்குவியா, எவ்வளோ மணி நேரம் ஆகுங்கக்கா? ஒரு கிலோ இறால் உரிக்கிறதுக்கு எப்படி ஒரு 1/4 மணி நேரம் ஆகுங்க. கிலோவுக்கு 20 ரூபா தான் வாங்குவோம். அதில் என்னென்ன எடுப்பிய ட்ரஸ்ட்டை அதையும் கரெக்டாக சொல்லுங்கள். அது வந்து ஃபஸ்ட்டு மண்டையை உடச்சிட்டு அப்புறம் சுற்றிலாம் உடச்சிக்கணுங்க. உடச்சிட்டு அதில் உள்ள கழிவெல்லாம் எடுத்து கொடுக்க ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனால் வந்து கிலோவுக்கு 20 ரூபா தான் வாங்குவோம். முக்கியமாக அந்த இறால் உடைக்கிறவங்க வந்து இந்த உள்ள இந்த குடல் பகுதியை எடுக்க மறந்துடுவாங்க. நாங்கள் சுத்தமாக எடுத்து தான் கொடுப்போம். அதை நீங்கள் அது எப்படி எடுப்பிய அப்படின்னு சொல்லுங்கள். அது குடல் பகுதியில் அது ஏன் முன்பக்கம் இல்லாமல் பின்பக்கம் இருக்குது? முதுகுல தான் இருக்கும்னே. அது வந்து நம்ம எடுத்தா தான் சாப்பிட முடியும், இல்லைன்னா சாப்பிடல நெருன்னு இருக்கும். நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு அதை சுத்தமாக எடுத்து கொடுத்துருவோம். நீங்கள் எத்தனை வருஷம் இந்த தொழில் பார்க்க, எத்தனை பேர் இந்த மீன் வெட்டுற தொழில் பார்க்குறீங்க? நாங்கள் 3 வருஷமாக தொழில் பார்க்குறோங்க. நாங்கள் 4 பேருக்கு இந்த வேலை செஞ்சு கொடுப்போம். 4 பேருக்கும் எனக்கு ஒரு நாளைக்கு 200 கிடைக்கும். ஆனால் வேலை இந்த இறால் கனவாதெல்லாம் செய்யணும்னா ரொம்ப சிரமம் தான். மீன் வெட்டுறது கூட கொஞ்சம் பரவாயில்ல. இந்த இறால் உரிக்கிறது அதில் உள்ள டேஸ்ட்லாம் எடுத்து தான் கொடுக்கணும். அதை எடுத்து தான் கேட்பாங்க எல்லாருமே. அப்போ வந்து நாங்கள் எடுத்து தான் கொடுப்போம். சுத்தம் பண்ணி தான், சுத்தமாக கொடுத்தா தான் நாளைக்கு எங்களுக்கு தேடி வருவாங்க. இல்லைன்னு சொன்னால் இந்த நல்லா செஞ்சு கொடுக்கலன்னு சொன்னால் அடுத்த வட்டம் வரமாட்டாங்கல்லண்ணே. அதுக்காக சுத்தமாக செஞ்சு கொடுப்போம். சரிக்கா பேச்சுன்னு மண்டையை பாதியை கீழே போட்டு போயிடாத. பக்கத்து எடுத்துக்காரக்கா சொர்ணக்கா அப்புறம் சண்டைக்கு வந்துட போகுது. நானும் கும்பிட்டுக்கிறேன்.
இந்த மாதிரி கடற்கரை ஓரங்களில் வந்து நீங்கள் மீனுவோ இறாலோ வாங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியில் உள்ள இந்த மாதிரி தாய்மார்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்க செய்கிறதுக்கு உண்டான கூலியை தான் கொடுக்க போறீங்க. அதனால் வீட்டில் கொண்டு போய் மனைவி பிள்ளைகளை தொந்தரவு பண்ணாத அளவுக்கு அங்கனிக்கிலே இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிறு சொறி தொழிலாளிகள் இவங்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 200 300 தான் வீட்டுக்கு கொண்டு வாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மீனவ தாய்மார்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளை இதில் பதிவு பண்ணிக்கிறேன். சரி நேர்களே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் அந்த வீடியோவை பற்றியதான கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இன்னும் இதை மாதிரி வித்தியாசமான வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தீவு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் டிங் டிங்னு ஒரு தட்டு தட்டி வச்சுக்கிறங்க. நன்றி. மற்றும் ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த்.